வெல்கம் டு மேக் இந்தியா. இன்றைக்கி எந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து கேஷானோட CX11 ஆக்ஷன் கேமரா வந்து நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அவங்க கொடுக்குற இந்த C டைப் மைக் மட்டும்தான் இதில் செட் ஆகும். ஆர்டினரி 3.5mm ஜாக் மைக் வந்து இதில் செட் ஆகாது. ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து ஆர்டினரி 3.5mm ஜாக் இருக்கிற மைக்கை வந்து கனெக்ட் பண்ணோன்னா, இந்த மாதிரி C டைப் டு 3.5mm கனெக்டர் ஒன்று வாங்கிக்கணும். ஆக்சுவலாக இது வாங்கி கனெக்ட் பண்ணால் கூட எனக்கு வந்து அதில் வந்து ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதுக்கு நான் என்ன ஐடியா பண்ணேன்னா, இந்த மைக் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கேமராவோட வர மைக்கு. இதில் வந்து C டைப்பு தான் வரும். அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஒயர்லேருந்து, இந்த இதுலேருந்து, அடாப்டர்லேருந்து 3.5mm ஜாக்கோட ஃபீமேல் ஜாக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து இந்த மாதிரி இதில் வந்து 4 ஒயர் வரும். ஒன்று க்ரீனு, ஒன்று ஒயிட்டு, ரெட்டு, பிளாக்குன்னு வரும். இந்த 4ல் வந்து ரெட்டும் பிளாக்கும் தான். பிளாக் வந்து காமனு, ரெட்டு வந்து மைக்குக்கு வரும். இது ரெண்டும் வந்து ஸ்பீக்கருக்கு போகிறது. அதனால் இது ரெண்டும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி நான் வந்து இதை கட் பண்ணினேன். ஸோ அப்போ தான் தோணிச்சு எனக்கு, இது ஒரு வீடியோவை போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தான் வீடியோவை போடுறேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ கனெக்ட் பண்ணி இதில் ஆடியோ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதை கனெக்ட் பண்ணி இதுலேருந்து இப்போ ஆடியோ எப்படி வருதுன்னு பார்த்தலாம். இப்போ என்னோடய மொபைல்லேருந்து இந்த மைக்கோட 3.5mm ஜாக்கை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு, நான் இந்த கேமராவில் இந்த ஹோல்டர் மூலிமா, அடாப்டர் மூலிமா கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ண போகிறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நம்ம கட் பண்ணதை வந்து சால்ட்ரிங் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரெட்டு ஒரு இதுலேயும் பிளாக் ஒரு இது, அந்த ரெட்டையும் கட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஒயிட்டையும் க்ரீனையும் கட் பண்ணிடுங்க. ரெட்டையும் பிளாக்கையும் ஜாயின் பண்ணி சால்டர் பண்ணிவிட்டு டேப் அடிச்சுக்கலாம். இல்லைனா ஸ்லீவ் இருந்தால் ஸ்லீவ் போட்டுக்கலாம். நான் டேப்பு தான் அடிக்க போகிறேன். வந்து நம்ம இந்த ஒயரை வந்து சால்டர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இன்னும் டேப் அடிக்கல. ஆக்சுவலாக இது டேப் போட்டோன்னா உங்களுக்கு பக்காவாகிடும். சால்டர் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஒன்றுனா, இதில் வந்து TRRS to TRS கன்வெர்ட்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். 130 rupees இது. ஸோ இது போட்டால் தான் உங்களுக்கு ஆடியோ வரும்னு நினைக்கிறேன். நான் இது இல்லாமலே ஒரு வாட்டி இதில் ஆடியோ செக் பண்ண போகிறேன், எப்படி இருக்குன்னு. ஆடியோ வருதா வரலையான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் ஆடியோ வருதா வரலையான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் கேமராவில் மைக்கு கிடையாது. மைக்கு டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நான் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மைக்கில் தான் பேசிட்டு இருக்கேன். இந்த TRS கன்வெர்ட்டரை வந்து நான் கனெக்ட் பண்ணாமலே நான் வந்து இந்த மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஃபோனில், அந்த கேமராவில். இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பர்ஃபார்மன்ஸு. ஸோ இதோட ஆடியோ வருதா வரலையான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த TRS கன்வெர்ட்டர் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபீமேல் டு மேல் கன்வெர்ட்டர் இது. இதை வந்து TRRS டு TRS கன்வெர்ட்டர். இதை வந்து ப்ளக் பண்ணிவிட்டு ஆடியோ குவாலிட்டி, ஆடியோ வருதா வரலையான்னு செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஒயரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. C டைப்பில் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த மைக்கோட ஒயரை கட் பண்ணி நம்ம இந்த அடாப்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ்டர்னல் மைக்கில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். கேமராவில் ஆடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. என்னோடய மொபைல் கேமராலையும் ஆடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஒயரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. C டைப்பில் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த மைக்கோட ஒயரை கட் பண்ணி நம்ம இந்த அடாப்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ்டர்னல் மைக்கில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். கேமராவில் ஆடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. என்னோடய மொபைல் கேமராலையும் ஆடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒயர்லெஸ் மைக் வாங்கி ஒயர்லெஸ் மைக்கும் இதில் கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நிறைய யூடியூப் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பட்ஜெட் ஆக்ஷன் கேமராவில் வந்து உங்களுக்கு மைக் வந்து எக்ஸ்டர்னல் மைக்கு செட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க.
அதே மாதிரி ஒயர்லெஸ் மைக்கும் கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம எக்ஸ்டர்னல் மைக்கும் செட் பண்ணி ஆடியோ செக் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஒயர்லெஸ் மைக் வாங்கி அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் இதை டீட்டெயில் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி கட் பண்ணி போட முடியும். இல்லைனா உங்களுக்கு மைக் ஒயரும் வேஸ்ட் ஆகிடும், நீங்கள் அந்த கன்வெர்ட்டர் வாங்குறது வேஸ்ட் ஆகிடும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. விஷயம் தெரிஞ்சால் மட்டும் இதை செய்யலாம். உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும். ஸோ இப்போது இதில் ஆடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ நான் இதை ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இதில் தான் எடுத்தது ஆடியோ வருது. ஸோ இது டிஆர்எஸ் கனெக்ட் பண்ணி எடுத்தது. இன்னொரு வீடியோ இருக்குது, அது கனெக்ட் பண்ணாத எடுத்தது ஒன்று இருக்குது, அதையும் போட்டு பார்ப்போம். ஸோ இதில் பாருங்கள், அந்த டிஆர்எஸ் கனெக்டரை கனெக்ட் பண்ணலன்னா இந்த ஆடியோ இதில் ரெக்கார்ட் ஆகலை. இந்த டிஆர்எஸ் பின்னு இந்த மஸ்ட்டு இதை வாங்கி நீங்கள் கனெக்ட் பண்ணோம். அதே மாதிரி இது உங்களுக்கு முடியும், உங்களால் செய்ய முடியும்னா இதை நீங்கள் பண்ணிக்கலாம். மைக்லேருந்து எடுத்து இந்த சி டைப் ஒயரை எடுத்து நான் இந்த அடாப்டரில் சால்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணினா எக்ஸ்டர்னல் மைக்கு எந்த பிராண்டாக இருந்தாலும் 3.5 mm ஜாக் மைக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயர்லெஸ் மைக்கை கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா மோஸ்ட்லி யூடியூப் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் மைக் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கிற ஆக்ஷன் கேமராவில் கனெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சி டைப் உள்ள இதில் ஆக்ஷன் கேமராவில் யூஎஸ்பி மைக்ரோ யூஎஸ்பி உள்ள ஆக்ஷன் கேமராவில் நார்மலாக கனெக்ட் ஆகிடுது. அந்த கன்வெர்ட்டர் அவங்களே கொடுத்துட்றாங்க. அந்த கன்வெர்ட்டர் போட்டோன்னா நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது. சி டைப் மைக் இருக்கிற ஆக்ஷன் கேமராவுக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. நான் வச்சுருக்கிறது CX11. இந்த ஆக்ஷன் கேமராவுக்கு எனக்கு கனெக்ட் ஆகலை எக்ஸ்டர்னல் மைக்கு. அது இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம், சூப்பராக கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் ஒயர்லெஸ் மைக்கை கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ, இந்த அப்டேட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்டாக சேரும். பாய்.